குக் வித் கோமாளி செகண்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோர்ல தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்துருந்தோம். இந்த வாரம் ஒரு செலிப்ரேஷன் வீக், செம்ம ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா வேற மாதிரி ஒரு குக் வித் கோமாளி போக போகுதுன்றது தான் உண்மை. அந்த வகையில பாத்தீங்கன்னா எப்படி செட்டில் நடக்குமோ அதே மாதிரி தான் அவுட்டோர்லயும் நடக்குது. என்னதான் 2 டீமா பிரிஞ்சாலுமே கோமாளி செலக்ஷன் அதுவும் நடந்திருக்கு. எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓடு, பானை, சட்டி இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாத்தீங்கன்னா மண்ணு வச்சு சமைக்கிற பாத்திரங்கள். அதுல பாத்தீங்கன்னா ஓட்டுல வந்து ஒவ்வொரு நம்பர் போட்டு ஒட்டி வச்சிடறாங்க. 1ல இருந்து 8 நம்பர் இருக்கு. அந்த 8 நம்பர்ல குக்கு போய் எந்த நம்பரை சூஸ் பண்றாங்களோ அந்த கோமாளி கூட பேர் ஆகுறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சுஷ்டி மற்றும் புகழ் வந்து திரும்பவும் பேர் ஆயிருக்காங்க. வேற லெவலான காம்போ, வேற லெவலான ஃபன் ஒரு பக்கம் இருக்கும். அவங்களோட காம்போ இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு வேலை அட்வான்டேஜா டாஸ்க் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுல பார்க்கும்போது என்னன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டாஸ்க். ஐஸ்கிரீம் சேலஞ்சு குச்சி ஐஸ்ன்ற மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா சுஷ்டி அண்ட் புகழ் வந்து மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல யார் வின் பண்றாங்கன்றது தெரியல. ஒருவேளை அது அட்வான்டேஜ் டாஸ்க் ரவுண்ட் 2-ஆ இருக்கிறதுக்கான சான்ஸ் மேபி இருக்கலாம், இல்ல 1-ஆ கூட இருக்கலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த செலிப்ரேஷன் வீக்னா பாட்டு, ஃபன், என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம் பஞ்சம் இருக்க கூடாதுல. அந்த வகையில பாத்தீங்கன்னா சுஷ்டி மற்றும் புகழ் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் யாரு ஜிபி முத்து மற்றும் ஆண்டி ஒரு டான்ஸ், இந்த மாதிரி ஒரு டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நடுவுல ரக்ஷன். இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்குலாம் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேவை இல்லையாப்பா, பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா காளி வராரு. காளி வந்தவனா தெரியும்ல, எப்பவும் போல அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபன்னு ரவுடிசனம் காட்டுற மாதிரி பண்ணுவார்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஜிபி முத்தை சாத்திட்டு அதுக்கப்புறம் புகழை தூக்கிட்டு போய் குளத்துல போடுற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கட் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கே ஒரு என்டர்டைன்மெண்ட்டா பல விஷயங்கள் இதுல நடந்துட்டு இருக்கு. நம்ம எபிசோட பார்த்தா இன்னும் ஜாலியா என்டர்டைன்மெண்ட்டா போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys.